வணக்கம் உறவுகளே, நண்பர்களே, எப்படி எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு காணொளியில என்ன கதைக்க போறேன்னு சொன்னா, கதையும் கூட வருது இல்ல, காணொளி என்று சொல்றேன். இத பொறுமையா கேளுங்க ஐயா. லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நான் ஸ்ரீலங்கா, இப்ப சவுதியில இருக்கிறேன். இங்க பாருங்க, வேற ஒரு இடத்துல இருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி போட்டு உள்ளுக்க போட்டு ஷர்ட்டோட நின்று வீடியோ எடுக்கிறேன். எனக்கு சரியான ஒரு இது ஐயா. இதுகள பார்க்குற நேரம், இந்த டிக்டாக்குகள் இந்த இதுகள்ல பார்க்குற நேரம் எனக்கு சரியான கவலையா இருக்கு ஐயா. அப்ப உண்மையில இந்த டிக்டாக் கண்டா என்னன்னு தெரியாம இருந்தனா, யூடியூப் கண்டா என்னன்னு தெரியாம இருந்தனா, இந்த நண்பர்கள் தான் என்ன புடிச்சு உசுப்பேத்தி அப்படியே விட்டுட்டுது. இப்ப கதையும் கூட வருது இல்ல. ஏதோ பிள்ளையா கதைச்சா மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அது வருது இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஐயா. இப்ப முதல் வீடியோன்ற வழியா இப்படி கதைக்கிறேன். போக கதைச்சு நான் நிறைய கதைக்கணும், நிறைய பேசணும். இன்றைக்கு என்ன கதைக்க வரான்னு சொன்னா, எங்கட கண்டுக்குட்டியை பத்தி, அதாவது எங்கட தம்பியை பத்தி கதைக்க போறேன். இன்னைக்கு தம்பியை போட்டோவை போட்டு தான் நான் கதைக்க போறேன். இதுல பாருங்களா, நாங்க 5 பேர் ஆக்கள். எங்கட சொந்த உறவு கூட பிறந்தது 5 பேர். 5 பேர்ல 2 பேர் கடவுள்கிட்ட போய் சேர்ந்தது. தம்பி போராளி. நாங்கள் அடிச்சு சொல்லுவோம், நாங்க போராளி குடும்பம், யாருமே சத்தம் கித்தம் போடக்கூடாது, சரியோ. பெஸ்ட் அண்ணா போனவன். அண்ணா போய் ஒரு 4 வருஷம் அண்ணா இருந்தவன். அதுக்கு பிறகு இந்த பிரிவு வந்தது பிறகு அண்ணா வந்துட்டான். அதுக்கு பிறகு தம்பி போனவன். தம்பி போய் ஒரு வருஷம் தம்பி அடிபட்டுத்தான். அப்ப யாரும் ஒண்ணும் கைக்க கூடாது, யாரும் இது செய்யப்படா. இது இல்ல கதைக்கிறதுக்கு உரிமை இருக்குது, சரியோ. டிக்டாக் யூடியூப் தளத்துல உண்மையை கதைக்கிறவனுக்கு எந்த விதமும் இல்லை, சரியோ. நாங்க பொய்யா கதைக்கல, உண்மையா தான் கதைக்கிறோம். நாங்க போராளி குடும்பம், யாருமே பாய் மூட பாக்குறேன்னா பார்க்கணும், இல்லாட்டி சொன்னா விட்டுட்டு போகணும், சரியோ. அதை விட்டுட்டு கமெண்ட் பண்ற எல்லாம் இங்க வைக்க கூடாது, சரியோ. கமெண்ட் பண்றது சொந்த தான் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு அதில் பண்ணாதுகள். ஏன்னு சொன்னா உண்மையா தான் நான் கதைக்கிறேன், சரியா. அண்ணா 4 வருஷம் இருந்தவன். 4 வருஷம் இயக்கத்துல சரியான சண்டை பிரச்சனைக்குள்ளெல்லாம் அண்ணா இருந்தவன். அண்ணா இருந்து இந்த பிரிவு வந்தது பிறகு அவன் வந்துட்டான். வந்தது பிறகு பிறகு என்ட கண்டுக்குட்டி போனது, அதாவது தம்பி போனது. அவனோட போட்டோ போட்டு தான் இப்ப கதைக்க போறேன். கேளுங்க. அதுதான் ஐயா. யாருமே நீங்க இந்த தம்பி மார்கிட்ட சொல்றேன், பயம் இல்லாம வீடியோக்குள்ள வாங்குற. என்னடா கதைச்சு நம்ம பெய்ய கதைக்க கதையா வரும். இப்ப நானே இந்த பெஸ்ட் வீடியோ எனக்கு அந்த 1 2 தட்டுப்படும் தான். அப்ப அது மக்கள் பார்த்து கொள்ளுங்கள். மக்களுக்கு தெரியும் கொண்டப்பா அவன் பெஸ்டா கதைக்கிறான்ன்றதுக்காக. இப்ப நான் போட்ட வீடியோவும் ஒரு சில வீடியோலாம் இப்படித்தான் இருக்கேன். ஆனா நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணுது. டிக்டாக்குள்ளேயே இவ்வளவு சப்போர்ட் பண்ணுதுகள். அப்ப யூடியூப் தான் இதுலயும் சப்போர்ட் பண்ணுங்கள் தானே. என்னன்னு சொன்னா, நான் யூடியூப் திறந்ததே என்னன்னுட்டுன்னு சொன்னா, நம்ம ஒரு நேரம் செத்து போனா, அப்ப சொந்த பந்தங்கள்னா வைப்பு, அதாவது புள்ளங்கள் பாக்குங்கள். சொந்த பந்தங்கள் எப்படா தூக்குறான் இல்ல, மடுவுக்குள்ள கொண்டு வைக்கிறான் இல்ல என்று தெரியுங்கள். நம்மளை மடுவுக்குள்ள கொண்டு இறக்கும் போதே அது ஓடிடுங்கள், நம்மட வைப்புட வீட்டை விட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது என்னன்னு சொன்னா, நீங்க பக்கத்துல இருக்காக்களும் தான் ஆரண்டாஞ்சிரியம். நீங்க நான் செத்துக்கிட்டு போனா நீங்க பக்கத்துல போன ஒன் பண்ணி வச்சுட்டு பாருங்க, என்ன தூக்கும் வரைக்கும் யார் யார் நிக்கிறாங்கன்றது அதுல பாருங்க. அப்ப இன்றைக்கு என்ன சொல்ல வரான்னு சொன்னா, அப்ப எங்கிற கண்டுக்குட்டியில போட்டோ தான் இதுல முன்னுக்கு போட போறோம். அப்படி நாங்க போராளி குடும்பம். இந்த பொய்த்தனமா பேசுறானுங்கள் இல்ல, இந்த பொய்யா சொல்றான நாங்களும் போராளி குடும்பம் தான், அவங்களும் போராளி குடும்பம் தான், அப்படி இப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் நம்ப மாட்டேன். மக்களுக்கு தெரியும் நாங்க போராளி குடும்பம், சரியா. அண்ணா இருந்தவன், இப்ப தம்பி இருந்தவன். தம்பி இந்த பிரிவு வந்ததால அங்கால இருந்து வந்த ஆட்கள் தான் பிடிச்சு கொண்டு மங்கி கட்டி சவுக்காலைகளை சுட்டு போட்டு போனது. சுட்டாக்களும் எங்களுக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். ஆனா இதுல அவங்கள கதைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவங்க யாருன்னு சொல்லுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உண்மையில எல்லாத்தையும் போட்டு உடைக்க போறேன் உறவுகளே. இதுல யூடியூப் தளத்துல நான் யாரையும் தாக்கி கதைக்கல, எனக்கு நடந்ததை நான் கதைப்பேன். இப்ப இது சின்ன வீடியோ தான். இப்ப நாளைகளுக்கு பெரிய பெரிய வீடியோ எனக்குள்ள நடந்த பிரச்சனை முழுதையும் நான் இதுல கொண்டு வர போறேன். இந்த யூடியூப் தளம் என்னன்னு தெரியாம இருந்தேன்னா, என்ற நண்பர்கள் தான்
இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி இப்படி வா இப்படி கதைச்சு போடு, பார்க்குறாக்க பார்ப்பாங்க, பார்க்காதாக்கள் அப்படி போட்டும். இதுல எனக்கு ஒரு ரூபா காசும் வரப்போறதும் இல்லை. இதுல இருந்து எடுக்கிறது காசும் எனக்கு தெரிய மாட்டுது. அதே மாதிரி தான் டிக்டாக்லயும் வீடியோ போட்டா அப்படி பார்க்குதுகள். இதுல வீடியோ போட்டாலும் பார்க்குதுகள். ஒரு 15 நாள் தான் இருக்கும் யூடியூப் திறந்து. இந்த பாருங்க, அம்மாவை வச்சு ஒரு ரீமிக்ஸ் மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்டேன். நான் 1400 தாண்டி போகுது. பையனை பாருங்க, யூடியூப் தளத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐயா. நிறைய கதைக்கணும். நிறைய இது செய்யணும். தம்பிமார்கள் முன்னுக்கு வாங்கடா. வந்து நீங்களும் ஒரு யூடியூப்பை திறந்தோ, இல்ல டிக்டாக்கை திறந்தோ உங்களோட வரலாறுகளை எடுத்து கதைச்சு போடுங்க. நம்ம செத்துக்கிட்டு போனாலும் புள்ளங்கள் பார்க்குங்க. அதுதான் இது. சொந்த பந்தத்தை விடுங்க. சொந்த பந்தங்கள் எப்படா இவன் சாகுறானல்ன்னு தான் இருக்குங்கள். சொந்த பந்தத்துக்கு புரியாது. இப்ப நான் வீடியோ கதைக்கிறது சொந்த பந்தங்கள் பார்க்குங்க. சொந்த பந்தங்கள் ஒரு நேரம் கமெண்ட் பண்ணுங்கள் போல இருக்குது. வேறமை டிக்டாக்லயும் அப்படித்தான் கமெண்ட் பண்ண அவங்களுக்கு தூக்கி வச்சு முன்னுக்கு இதை போட்டு கதைச்சது பிறகு இப்ப ஒருவரும் அது ஒரு கமெண்ட் மாறல, நல்ல கமெண்ட் தான் வருது. ஆனா நிறைய சப்போர்ட் பண்ணுதுகளே. கடவுளே, எனக்கு இந்த கதை பிடிக்குதோ என்னன்னு தெரியல. எனக்கு நான் வாயாலையெல்லாம் கத்துது இந்த கதைக்கிறது எப்படின்னு கூட தெரியல. நான் தெரிஞ்சதை உருட்டுறேன் மக்களே. உருட்டல, நான் போய் சொல்லல, உண்மையை சொல்றேன். 4ஆம் நம்பர் எனக்கு அதுக்குள்ள நடந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அடுத்த வீடியோல எங்க தங்கச்சிட பிரச்சனை ஒன்று இருக்குது. தங்கச்சியும் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டு அந்த தங்கச்சிட போட்டோவும் இதுல வரும். பாருங்க, தங்கச்சிக்கு நடந்த அநியாயம். அதாவது எங்கட குடும்பத்துக்குள்ள நடந்த அநியாயம் எல்லாம் யூடியூப் தளத்துல ஏத்துவன். ஏத்தி போட்டு நான் போய் சேர்ந்துருவேன். ஆனால் எந்த மனுஷி பாப்பாவு, எந்த பிள்ளைகள் பார்க்குங்கள். ஆனா சொந்தம், அதாவது கூட பிறந்தது பார்க்காதுகள். அதுகள் போயிருங்கள், அதை விடுங்க. இப்ப சரி, வீடியோ முடிப்போம் ஐயா. இன்றைக்கு என்ன சொல்ல வரேன்டா, நாங்க நேற்று முந்த நேரத்துக்கு போனோம். நாங்க இந்த மார்க்கெட்டுக்கோ இதுக்கு லுலுவுக்கு போனாங்க. அப்ப நண்பர்கள் சொன்னாங்க ஒரு கண்ணாடி ஒன்று வாங்குறான்ட்டு. அப்ப வாங்கி இருக்கிறேன் பாருங்க நண்பர்கள். நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லாட்டி அப்படியே திட்டி அனுப்பிவிடுங்க. லூஷன் மாயிருக்கேன்னு சொல்லுங்க இல்லாட்டி. சரி, ஓகே நண்பர்களே, ஓகே பாய். நல்ல வீடியோ போடுவேன், கதைச்சி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பெயிண்ட் வீடியோ எல்லாம் போட போறேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே உறவுகளே, பாய்.